படம். இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கோடான கோடி நன்றி மக்கள். அரசியலுக்காண்டி தான் முத்துராமலிங்க தேவரும் சொல்லப்போனால் இல்லை அதர் கேஸ்ட்டு எல்லாருமே பிரிச்சது. அவர் இறக்குற சீன் வந்ததும் எல்லோரும் கம்மி பண்ணிட்டாங்க. அதான் இப்போ தலைமுறைக்கு அவர் தேவர் சாதி வேறு இல்லைன்னு தான் சொல்லி எல்லாரையும் வளர்த்துருக்காரு. சாக பிறந்த உனக்கு சாதி எதற்குன்னு தான் கேட்டிருக்காப்புல முத்துராமலிங்க தேவர். உண்மையிலே தேசிய தலைவர் தான், அரசியல்வாதியால் இவங்க வந்து தேசிய தலைவராக மறைக்கப்பட்டிருக்காங்க. தேசிய தலைவர் படம் எல்லா பொதுமக்களுக்கும் பிடிக்கும், தேவர் இனத்துக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். எல்லா மக்களும், அனைத்து சமுதாய மக்களும் இந்த படத்தை பார்க்கணும். நல்ல படம். இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கோடான கோடி நன்றி மக்கள். நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும். எல்லா சமுதாயம் பார்க்கணும். நல்லா இருக்கும். நீட்டாக எடுத்துருக்காங்க படம், சூப்பராக இருக்குது. ஜாதி பேர் தாழ்த்தி எடுக்காமல் நீட்டாக எடுத்துருக்காங்க படம், சூப்பராக இருக்குது. உண்மையான கதை நகை பார்க்கணும், ஏகா ஜாதி பார்க்கணும். அருமையாக படம். எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க. நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு. தேவர்மன் வாழ்க, தேவர்மன் வாழ்க, அமைச்சர் வாழ்க. சூப்பராக இருக்கு படம். எல்லாரும் வந்து பாருங்க, ஒரு வாட்டி வந்து பாருங்க. இத்தனை வாட்டி போட்டாங்க, நைட் ஷோ வருவேன். படம் வேற அளவுக்கு. இன்னைக்குமே ராயல் கிங் தான். படம் எப்படி ப்ரோ இருக்கு? எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். ராயல் கிங் மதன் தேவர் வாழ்க.
யாருக்கும் தெரியாததா எடுத்து நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் தரமாக இருக்கு. முத்தாமி தேவர் தான் நம்ம இதோட படம் வேறு எங்கேயுமே கிடையாது. படம் தரமாக இருக்கு. எந்த படமும் இந்த மாதிரி எடுக்க முடியாது. படம் எல்லாம் ஃபேமிலியோட பாருங்க. படம் நல்லா இருக்கு. படம் அருமையாக இருக்குது. எல்லாரும் பாருங்க. ஒரு முத்துராமலிங்க தேவரை பற்றி உண்மையான கதை பார்த்தா இதுக்கான உண்மை வந்து வெளியே தெரியும் தமிழ்நாட்டுக்கு. படம் தரமாக இருக்குது. படம் நல்லா சிறப்பாக இருக்குது. அவரை வந்து எல்லாரும் சாய் தலைவர் சொல்கிறாங்க. அவர் சாய் தலைவர் கிடையாது, மக்களுக்காக போராடி சாதித்த தலைவர். எல்லாரும் படத்தை பாருங்க. தேசிய தலைவர் உண்மையான வரலாறு, ஐயா வரலாறு என்னன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அவர் சாய் தலைவர் கிடையாது, சாதி தலைவர். சொல்லுங்க. இல்லை அவர் ஜாதி தலைவர். அவர் சாதி தலைவர், சாதி தலைவர், தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க சாதி தலைவர் சொல்றாங்க. அவர் சாதி தலைவர் கிடையாது, மக்களுக்காக போராடி சாதித்த தலைவர். படத்தை பாருங்க. தேசிய தலைவர் படத்தை இறக்கி கொடூரமா படம் தரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ வந்த தேவர் ஜெயந்திக்கு நாங்கள் கஷ்டமாக நினச்சோம். படம் தரமாக இருக்குது. கொடூரமாக கையை தரிசனத்தை பார்த்துருக்கு. படம் நல்லா இருக்கும். எல்லோரும் பார்க்கலாம். பார்க்கக்கூடிய படம் தான். என்ன என்னது பழைய சம்பவங்களை மறைக்கப்பட்டதுக்குள்ள வரலாறு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இது தேவரா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை தெரியுது. எப்படி அவர் சித்தராக வாழ்ந்துருக்காருன்னு தெரியுதுல. இதில் ஆன்மீக இதாக இருந்திருக்காரு. நிறைய மக்களுக்கு எல்லாம் சொல்லணும். இந்த கதை வந்து கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும். அவர் இச்சைநாணி அவர் இளையராஜா இசையெல்லாம் குறைச்சிடாம நல்லா இருந்துச்சு. இசை நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு. மற்ற கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த காண்டி எல்லா அவங்க கேரக்டரும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா படம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது எப்படி சொல்லலாம், உண்மையிலே தேசிய தலைவர் தான். அரசியல்வாதியால் இவங்க வந்து தேசிய தலைவராக மறைக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேசிய தலைவராக இவங்க வந்து அறிவித்து அக்டோபர் 30 வந்து அரசாங்க விழாவாக எடுத்து நடத்துகிறாங்க. அரசு விழாவாக எடுத்து நடத்துகிறாங்க. இது தேவரையா வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவரையா வாழ்க்கையை வந்து உண்மையாக எப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த இது தெரியாது. ஆனால் இப்போ உண்மையாகவே நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே கண் கலங்கிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க நடந்ததை அவ்வளோ எதிர்ப்பு. நல்லது செஞ்சாலே அவ்வளோ எதிர்ப்பு வந்து கொடுக்குறாங்க மக்கள். அந்த கட்சிக்காரங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து அவ்வளோ எதிர்ப்பு கொடுக்குறாங்க. நல்லது செஞ்சாலும் இந்த மக்கள் வந்து அரசியல்வாதி தான் அவங்கள வந்து வெளியே கொண்டு வராமல் ஆக்குனதே அவங்க தான். இது இச்சைநாணி இளையராஜா அவர் மியூசிக்கில் எப்படி இருக்குது? அதெல்லாம் எப்போதுமே அவங்கள பற்றினா எதுவுமே குறை சொல்கிறத விட இசை எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அந்த இளையராஜா இசையை பற்றினா குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்லபடியாக படம் ரொம்ப நல்லா இருக்குது. தேவரை வரலாறு நல்லா தெளிவாக காமிச்சிருக்காங்க. தேவரை இறந்தப்போ அவருக்காண்டி கண்ணீர் சிந்ததுக்காண்டி அன்றைக்கி பிறக்கலை. இப்போ பிறந்திருக்கோம். கண்ணீர் சிந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் இளையராஜா மியூசிக்கில் எப்படி இருக்குது? பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. வரிகள் எல்லாமே நல்லா இருக்குது. படமும் நல்லா இருக்குது. இது அவரோட வாழ்க்கை வர்றது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கடைசியாக கணக்கில்லைங்களாமா? ஆமாம், எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே அந்த அவர் இறக்குற சீன் வந்தப்போ எல்லோரும் கம்மி பண்ணியிருக்காங்க. அதான் இப்போத தலைமுறைக்கு அவர் இறந்ததுக்காண்டி திட்டம் சொல்கிறதுக்காண்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ நாங்கள் ஏதாவது இல்லை இருக்கும். அதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. படம் சூப்பராக இருக்குங்க. அதாவது எப்படி சொல்லலாம், உண்மையிலே தேசிய தலைவர் தான். அரசியல்வாதியால் இவங்க வந்து தேசிய தலைவராக மறைக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேசிய தலைவராக இவங்க வந்து அறிவித்து அக்டோபர் 30 வந்து அரசாங்க விழாவாக எடுத்து நடத்துகிறாங்க. அரசு விழாவாக எடுத்து நடத்துகிறாங்க. இது தேவரையா வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவரையா வாழ்க்கையை வந்து உண்மையாக எப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த இது தெரியாது. ஆனால் இப்போ உண்மையாகவே நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே கண் கலங்கிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க நடந்ததை அவ்வளோ எதிர்ப்பு. நல்லது செஞ்சாலே அவ்வளோ எதிர்ப்பு வந்து கொடுக்குறாங்க
மக்கள் அந்த கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து அவ்வளோ எதிர்ப்பு கொடுக்குறாங்க. நல்லது செஞ்சாலும் இந்த மக்கள் வந்து அரசியல்வாதி தான் அவங்கள வந்து வெளியே கொண்டு வராமல் ஆக்குனதே அவங்க தான். இது இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் எப்படி இருக்குது? அதெல்லாம் எப்போதுமே அவங்கள பற்றினா எதுவுமே குறை சொல்கிறத விட இசை எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அந்த இளையராஜா இசையை பற்றிலாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்லபடியாக படம் எப்படின்னு படம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து வாழ்க்கை வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் எந்த விஷயத்தையும் மறைக்கப்படாமல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் முத்துராமலிங்க தேவர் சாதிய தலைவராக நினைக்காங்க நிறைய பேர். ஆனால் அவர் எல்லா சாதிக்கும் பொதுவாக தான் இருக்காப்புல. இந்த அரசியல்வாதிகள் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு சாதியை மட்டும் அப்படி தனிப்பட்ட முறையில் கொண்டு போகிறாங்க. அரசியலுக்காண்டி தான் முத்துராமலிங்க தேவரும் சொல்லப்போனால் இல்லை அதர் காஸ்ட் எல்லாருமே பிரித்தது. முத்துராமலிங்க தேவர் சாதி வேறு இல்லைன்னு தான் சொல்லி எல்லாரையும் வளர்த்துருக்காரு. சாக பிறந்த உனக்கு சாதி எதற்குன்னு தான் கேட்டிருக்காப்புல முத்துராமலிங்க தேவர். அவர் வழி தான் நாங்களும் பின்பற்றுமே தவிர வருங்கால இளைஞருக்கு ஒரு சில வாதிகள் சண்டை போடலாம் வைக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நாங்கள் இளைஞரை எல்லோரும் என்ன செய்யணும்னா எல்லோரும் ஒன்று தாய் பிள்ளை மாதிரி தான் நாங்கள் பழகுதோம். இன்ன வரைக்கும் ஆச்சு எல்லா பேரும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கோம். அதர் காஸ்ட்டு எல்லாருமே நாங்கள் படமாக தான் வர செய்தோம். ஆனால் முத்துராமலிங்க தேவரை ஒரு சில பேர் அப்படி நினைக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விஷயம் தெரியும், எந்த விஷயமும் மறைக்கப்படலை. முத்துராமலிங்க தேவர் என்ன செஞ்சாரோ நல்லது கெட்டது எந்த சாதிக்கெலாம் என்ன நல்லலாம் பண்ணாரோ சொல்லப்போனால் காமராஜர் அரசியலை கொண்டு வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் அந்த படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக தெரிய வரும். அவர் அந்த காமராஜர் அவங்க கேரக்டரில் எப்படி இருக்கு? காமராஜர் ஐயா வந்து குழந்தைய படிக்க வரல, ஏன் படிக்க வரலன்னு கேட்கும்போது சாப்பாடு கிடையாது அதனால் படிக்க வரல அப்படின்னு சொன்னோன்னே காமராஜர் முதல்ல சாப்பாடு போட்டாப்புல. அதை வச்சு முத்துராமலிங்கர் அந்த மனசை வச்சு தான் கொண்டு வந்தாப்புல அரசியல். அவர் காமராஜரை அவருமே ஜாதிவாரின்னு நினச்சிக்காங்க. ஆனால் காமராஜர் முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் எல்லாருமே ஒன்று தான். தப்பான முறையில் அவங்க வேற ஒருத்தன் விட்டு தான் வைக்கும், அது வேற. ஆனால் முத்துராமலிங்க தேவர் வெட்ட சொல்லலை. இதில் நல்லா கேட்டிங்கன்னா முத்துராமலிங்க தேவர் இமானவேலை வெட்டவே சொல்லலை. இமானவேலை இப்போ என் கூட நிற்கான், நான் அப்படி சும்மா தரச்சலாக முறைச்சி பார்த்துட்டேன், அதுக்காண்டி அவன் அடிப்பான், அதான் உண்மை. நான் முத்துராமலிங்க தேவர் அவனை வெட்டுங்கய்யா அப்படின்னு யாருமே சொல்லலை. நீங்களாக ஒன்று நினச்சி பண்ணது வைக்கதான் தவிர முத்துராமலிங்க தேவர் யாருமே அடிங்கன்னு சொல்லலை. ஒருங்க மரியாதை கிடையாதுயா, 4 பேர் நம்ம மதிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. படத்தில் மியூசிக்கில் எப்படி இருக்கு? இளையராஜா மியூசிக்கில் இளையராஜா பாட்டெல்லாம் அருமையாக எடுத்திருக்காப்புல. பல தடைகளை தாண்டி தான் அந்த படத்தையே கொண்டு வந்திருக்கு. மதுரை கோர்ட்டில் போட்டி வச்சு தான் அந்த படையை கொண்டு வந்திருக்கு. போன வருஷம் படம் எடுத்துட்டாங்க, ஆனால் இந்த வருஷம் தான் ரிலீஸே பண்ணியிருக்கு. ஏகப்பட்ட தடை சொல்லப்போனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களே தடை பண்ணுவாங்க. இப்படி படம் வெளியே வரணும் வைக்கணும், அடுத்த தேவராஜ் அரசியல் பண்ண முடியாதுல்ல, அரசியல் பண்ண முடியாதுல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே தேவராஜ் தான் அரசியல் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் தானே உண்மை, தேவராஜ் தான் அரசியல். பசுமூலை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த கொடியுமே பறக்காது, பசுமூலில் தேவர் கொடி மட்டும் தான் பறக்கணும். ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து வச்சாங்க, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து பாஜக எல்லா கொடியும் பறக்கும். காரணம் தேவராஜ் அரசியல் பண்ணலாம், தேவராஜ் அரசியல் பண்ணால் தேவர் சமுதாய சாதவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க, அப்போ நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தவிர முத்துராமலிங்க தேவரை பற்றி நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா அவர் என்ன சொன்னால் நாங்கள் இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரையுமே நாங்கள் அடிக்கணும்னு நினைக்கல, அவனை வாழ வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களாக தான் அவனை புரட்சி பண்ணி போலீஸ்காரங்க எதுக்குன்னா ரொம்ப தேவமாறு மேலே பிசிஆர் வழக்கு போடணும்னு நினைக்கிது அவங்க தான். சும்மா அடிச்சிருப்போம், அவன் பிசிஆர் வழக்கு போட்டுருவான். கேட்டிங்கன்னா போலீஸும் இது பண்ணணும். உண்மையில் அதுதான் நாங்கள் நிறைய பேச விரும்புவோம். ஆனால் இந்த படம் நல்லா இருக்கு, வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு தெரியும். முத்துராமலிங்க என்ன சொல்லியிருக்காரோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிண்ணே, நன்றி.